நீங்க 2 வருஷத்துக்கு முன்பு அப்போ நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லா ஆடியோலையும் கேட்டிருப்பீங்க. 30,000 கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம திரு சபரீஸ்வர், திரு உதயநிதி அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று எல்லா வலைதளங்களிலும் வந்தது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பவே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹவாலா பணம் இங்க இருந்தா மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கைப்பற்றி விடும் என்று சொல்லி இங்க இருக்கின்ற இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கார். வலைதளத்தில் வந்திருக்குது. அந்த பணம் அனுப்பப்பட்ட தகவல்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வலைதளத்தில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி மீண்டும் வர வேணுமா? வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க.